ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்துச் சென்றார். அந்த எலும்புகள் எல்லாம் சிதறுண்டு போய் இருந்தது. ஆண்டவர் அவரை பார்த்து, இவை உயிரடையுமா என்று கேட்டார். அவர் சொன்னார், ஆண்டவரே, அதை நீரே அறிவீர் என்று. ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ இவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தவுடனே அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உயிரடைந்து ஒரு மிகப்பெரிய சேனையாக அந்த பள்ளத்தாக்கை நிரப்பி நின்றார்கள். இதனுடைய விளக்கம் என்ன என்பதையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகின்றார். இஸ்ரவேல் வம்சத்தார் தான் இந்த எலும்புகள். இந்த சிதறுண்டு போயிருக்கிற எலும்புகள் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நம்பிக்கை அற்ற நிலையை காண்பிக்கின்றது. அவர்கள் எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ இவர்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், நான் இவர்களை ஒரு மிகப்பெரிய சேனையாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்களும் உங்கள் காரியங்களில் நம்பிக்கை அற்று போய் இந்த உலர்ந்த சிதறுண்டு போன எலும்புகளைப் போல இருப்பீர்களானால், நீங்கள் இப்படி இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்பவில்லை. உங்களை ஒரு மிகப்பெரிய சேனையாய் மாற்றும்படிக்குத்தான் விரும்புகின்றார். ஆகவே தேவனுடைய நோக்கத்தை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அவநம்பிக்கையை புறந்தள்ளி விடுவீர்களானால், நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய மனதில் இருக்கின்ற விருப்பத்தின்படி தேவ சேனையாய் மாறுகிறதற்கு முடியும். ஆகவே சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், அவநம்பிக்கை அடையாதீர்கள். கர்த்தர் என்னை தம்முடைய சேனையில் வீரனாக நிறுத்த விரும்புகிறார் என்று ஆண்டோருடைய வார்த்தையை நம்பி திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி நிற்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எதிர்பார்த்திருந்த காரியங்களில் ஏமாற்றம் அடைந்து நம்பிக்கையற்று உலர்ந்த எலும்புகளைப் போலிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் பேசி இருக்கிறீர். உயிரடைந்து எழும்பி உம்முடைய சேனையாய் அவர்கள் நிற்க பரிசுத்தாவியானோர் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.